வணக்கம், வாழ்க மகிழுடன். இது சிபிஎல் சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பொதுநலமும் சுயநலமும் இன்றைய தலைப்பு. தந்தை பெரியார் அவர்களிடத்திலே ஒருவர் சென்று கேட்கிறார், பொதுநலம் என்று பேசுகிறீர்களே, பொதுநலம் என்றால் என்ன, சுயநலம் என்றால் என்ன, எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த நேரம் பார்த்து அன்று மழை பெய்து கொண்டிருந்தது. பெரியாரும் அவரோடு இருந்தவர்களும் இந்த கேள்வி கேட்டவரும் மழையில் நனையாதபடி சற்று ஒதுங்கி நிற்கிறார்கள். அப்பொழுது சற்றும் தாமதிக்காமல் பெரியார் சொல்வார், மழை பெய்கிறது பாருங்களேன், எல்லார் மேலேயும் பெய்யுது, எல்லா இடத்துலையும் பெய்யுது, இதுதான் பொதுநலம். அதில் நடுவில் ஒருத்தர் குடை பிடிச்சிட்டு போறார் பாத்தீங்களா, அதுதான் சுயநலம். அவருக்கு மட்டும்தான் அந்த குடை பயன்படும், எல்லோருக்கும் பயன்படாது. மழை எல்லோருக்கும் பயன்படுகிறது, அது பொதுநலம். குடை ஒருவருக்கு மட்டும்தான் பயன்படுகிறது, அது சுயநலம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தங்களாய் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள், அதற்குரிய அர்த்தங்கள் நமக்குள்ளேயே இருக்கிறது, நம்முடைய செயல்களிலேயே அடங்கி இருக்கிறது. ஆனால் நாம் இதை பெரிதாக நினைத்துக்கொண்டு வெளியே தேடிக்கொண்டே இருக்கிறோம். எனவே சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பழக்கங்கள், சின்ன சின்ன புரிதல்கள், இவையெல்லாம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அதற்கான அர்த்தங்களை வெளியே தேடாமல் நமக்குள்ளேயே தேடுவோம். கண்டிப்பாக நமக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அர்த்த புதையல் நமக்கு வழிகாட்டும். நாமும் அர்த்தமுள்ளவர்களாக வாழ இந்த நிகழ்ச்சி நமக்கு உதவட்டும். இன்றைய உணவு பழக்கத்திற்கு நாம் வருவோம். தினமும் 2 முட்டைகளை காலை உணவிற்கு எடுத்துக்கொள்வது மிகச் சிறந்த பழக்கம், குறிப்பாக வளரும் பிள்ளைகளுக்கு. முட்டை சூரிய சக்திக்கு சமமானது, சூரியனுக்கு சமமான ஒரு அமைப்பு கொண்டது. முட்டையில் இருக்கக்கூடிய அத்தனை புரதங்களும் சத்துக்களும் சூரிய ஒளியில் கிடைக்கும். எனவே தினமும் 2 முட்டைகளை எடுத்துக்கொள்வதற்கு நாம் முன்வருவோம். இதில் மிகப்பெரிய ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அனைவருக்கும் உணவு பட்டியல் வழங்கப்படும். அதில் முதலாவது இடம்பெறுவது 2 அவித்த முட்டைகள் மஞ்சள் கருவோடு உண்ண வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் உண்மையான புரதம் மட்டும்தான் முட்டையில் கிடைக்கும், வேறு எங்கும் அந்த அளவிற்கு புரதம் கிடைக்காது. எனவே முட்டை உண்போம், முழுமையான உடல் நலத்தை பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.